அன்பு நெஞ்சங்களே, யார் அந்த சார்? இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா உங்க மேல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சார்ஜ் பண்ணப்படும். அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரலாம், பார்த்துக்கங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவதுங்க, நான் ஒரு சின்ன கிளிப் ப்ளே பண்றேன். இது யார் பேசியிருக்காங்கன்னா, மேடம் மேரி ஜெயந்தி அவர்கள். ரொம்பவே அழகா அவங்களோட தமிழ் உச்சரிப்பும் சரி, ஆங்கிலமும் சரி நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஏதோ திமுக மாவட்ட செயலாளர் பேசின மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. காரணம் என்னன்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் கேட்டு வருவோம். ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவித்துள்ளேன். நான் இந்த கேஸை பல ஆங்கிள் இருந்து யோசிச்சுட்டு இருந்தாலும் எப்ப இந்த பேட்டி அரசு தரப்பு வக்கீல், அதாவதுங்க இப்ப இந்த மாதிரி ஒரு கிரிமினல் ட்ரையல் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அரசு தரப்புல ஒரு வக்கீல் இருப்பாங்க, அப்புறம் அக்யூஸ்டுக்கு ஒரு வக்கீல் இருப்பாங்க. அப்ப அரசு தரப்பு வக்கீலா இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த பெண்ணை ரெப்ரசென்ட் பண்றது அரசா இருக்கும். அப்ப மேரி ஜெயந்தி அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்த வந்து பேசுறாங்க. அப்போ ஒரு அரசு தரப்பு வக்கீல்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? இப்ப ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வைங்களேன், அந்த பெண்ணோட வக்கீல்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கும், புரியுதுங்களா? அதான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா நமக்கு என்ன தோற்றம் இவங்க பேசும்போது தெரிஞ்சுச்சுன்னா, கவர்மெண்ட் ஒரு நரேட்டிவ், ஒரு ஸ்டோரி இங்க சொல்ல விரும்புது. இந்த கேஸை நாங்க 3 மாசத்துல முடிச்சிட்டோங்க. எப்படி? இந்த கேஸை நாங்க சீக்கிரம் முடிச்சிட்டோம். பெண்களுக்கு அது எதிரான பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கேஸை நாங்க சீக்கிரம் முடிச்சிட்டோம். ரெண்டாவது விஷயம் என்ன? யார் இன்வால்வ் ஆயிருக்கணும் அவனுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு ப்ராசிக்யூஷனாக அதிகபட்ச தண்டனை நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றது. இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டேட் சைடில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கிடையாது. முக்கியமான விஷயத்த இப்ப இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அதாவது யார் அந்த சாரு அப்படின்னு கேள்வி கேட்டா நீதிமன்ற அவமானம், அதாவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்றத்தை நீங்க அவமதிச்சிட்டீங்க அப்படின்னு உங்க மேல சட்டம் பாயலாம். அப்ப புரியுதுங்களா? அப்ப அரசோட மேஜர் விஷயம் என்னன்னா, இங்க யாரும் சாரு கிடையாது, அவன் மட்டும்தான் அக்யூஸ்டு. யார்? இந்த ஞானசேகரன் மட்டும்தான் அக்யூஸ்டு. இவனுக்கு பின்னாடி எந்த சாரும் கிடையாது அப்படி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு வைங்களேன், உங்க மேல கண்டெம்ட் பாயும். இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய கேள்வி.